பொருளாதாரத்தை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சோதிப்பான். இந்த பொருளாதாரத்தில் ரெண்டு வகை ஹதீஸ்கள்ல வருது. ஒன்னு காசை நிறைய கொடுத்து சோதிப்பான், இன்னொன்னு காசே இல்லாம சோதிப்பான். வறுமைக்கு மேல் வறுமை, லனபுலுவன்னக்கும் மினல் ஹௌஃப் வல் ஜூ, கடும் பசியை கொடுத்து அல்லாஹ் சோதிப்பான். அப்ப இவர் என்ன செய்யறாருன்னு பார்ப்பான். கடும் பசியை கொடுத்து தின்னூனை மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ்வுடைய வரலாறை பார்க்கிறோம். கடும் பசி, கடும் கஷ்டத்தில் அல்லாஹ் அல்லான்னு சொல்லிட்டா, அல்லாஹ் கஷ்டத்தை கொடுத்தவன் நீ தான் ரப்புல் ஆலமீன், கஷ்டத்தை நீ போக்கிடுவேன்னு சொல்லிட்டா அல்லாஹ் லேசா கதவை திறப்பானா, நம்மளால அள்ளவே முடியாது. அவன் கதவை திறந்த யாராவது அள்ள முடியுமா? அன்பிற்குரியவர்களே, தின்னூனை மிஸ்ரி தன்னுடைய தோழர்களோடு சாப்பிட்டு 3-4 நாள் ஆச்சு. கடுமையான பசி, எல்லாம் படுத்திருக்கிறாங்க. இந்த தின்னூனை மிஸ்ரி மட்டும் எழுந்திருச்சு தஸ்பீஹ் ஓதிட்டு இருந்தாராம் மரத்தடியில. அல்ஹம்துலில்லாஹ் 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 அல்ஹம்துலில்லாஹ். ஒரு சீடன் தவந்து வந்து, எதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் ஓதுறீங்க, என்ன சாப்பிட்டீங்க? அல்ஹம்துலில்லாஹ் ஏதாவது நியாமத்து இருந்தா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லலாம். ஏதாவது சாப்பிட்டீங்களா, குடிச்சீங்களா? எல்லாம் சாக போறோம், இன்னாலில்லாஹ் ஓதுங்க, இன்னாலில்லாஹ் 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 இன்னாலில்லாஹ்னு ஓதுங்க. என்ன அல்ஹம்துலில்லாஹ் கேட்குது என்று கேட்க தின்னூனை மிஸ்ரி சொன்னார்கள். தின்னூனை மிஸ்ரி சொன்னார், அல்லாஹ்விற்கு ஒரு அடியானை பிடித்து விட்டால் சோதனை மேல் சோதனை கொடுப்பான். அந்த அடியான் பொறுத்து இருக்கிற போது அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 14 வருஷம் சோதனையை கொடுத்தான் அல்லாஹ். அந்த